அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ மகன் மகாலட்சுமி. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசத்துல எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு திருப்பாவையும், திருவெம்பாவையும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா பெருமாள் கோவில்களிலும், சிவன் கோவில்களிலும் பெருமாள் கோவிலில் திருப்பாவையும், சிவன் கோவிலில் திருவெம்பாவை அப்படின்ற கோஷங்கள் அப்படின்றது நமக்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும். மிக சிறப்பானது. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் ஆண்டாள். அந்த அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உதித்தாங்க. பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் அவர் வளர்த்தார் அந்த அம்மாவ. இந்த அம்மா தினமும் நான் கண்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்போடவே கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பூவை தொடுத்து பெரியாழ்வார் தொடுத்து கொடுக்குற பூவை இந்த அம்மாவும் தொடுத்து இந்த கண்ணனுக்கு அவங்க மாலையா அவங்க சூட்டுவாங்க. இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா இந்த அம்மா வளர்ந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை அப்படின்ற ஒரு 30 பாடல்கள் இருக்கு. அந்த திருப்பாவையை பாடுவதன் மூலியமாக நமக்கு என்னென்ன சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திருமணம் ஆகாத பெண்களுக்கு மிக விரைவில் திருமணம் அப்படின்றது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கணவன் அப்படின்றது அமைவாரு. நம்ம வேண்டுறோம் இல்லைங்களா? நல்ல கணவனா இருக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. ஒரு சிறப்பான கணவனா இருக்கணும். அப்படிலாம் நம்ம வேண்டுறோம் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு நல்ல கணவனாகவே பெருமாளை போன்றே கணவர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். எதன் மூலியமாக இந்த திருப்பாவையை மார்கழி மாதம் படிப்பதன் மூலியமாக நல்ல ஒரு சிறப்பு அப்படின்றது நமக்கு இருக்கு. அந்த ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை "போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் ஜோதி மணிமாட தோன்றுமோ நீதியால் நல்ல பக்தர் வாழுமோ நான்மறைகள் ஓதுமோ வில்லிபுத்தூர் வேதர் போனோர் பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமாய்த்திற்கும் வித்தாகும் போதே தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதி மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 வாழியே உயரங்கே கற்க கண்ணி வந்தளித்தால் வாழியே வருவாரும் திருமல்லி வளநாடி வாழிய வன்புதுமை நகர் போதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரவணன். அடியேன் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் நம்ம சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய ஊரக பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கும் நீங்க தரிசனம் செய்து கொள்ளலாம். மிக பழமையான கோவில் இது. அதனால ரொம்ப சிறப்பான ஸ்தலம். அதனால இந்த ஸ்தலத்தை பெருமாளுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.